பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களை இந்த நாளிலே இப்படியாக சந்திப்பது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த பூமியிலே நமக்கு இருக்கிற ஆயுசு காலங்களிலே கர்த்தருக்கு ஊழியத்தை செய்வதை விட என்ன பெரிதான காரியம் இருக்கின்றது? ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மீதும் ஊழியக்காரிகள் மீதும் பிள்ளைகள் மீதும் முத்திரையை போட்டிருக்கிறார். எங்கே நீங்கள் போனாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் மீது தேவனுடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தூதர்கள் உங்களை பார்த்த உடனே கர்த்தர் பிள்ளை வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆங்காங்கே எத்தனையோ பிசாசுகள் இருக்கின்றன, விழுந்து போன தேவதூதர்கள் இருக்கின்றன. அவங்களும் உங்களை பார்த்த உடனே முத்திரை போடப்பட்டிருக்குது, ஆண்டுடைய பிள்ளை, உலகத்துக்குரியவன் கிடையாது, சாதாரணமான ஆள் கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி பார்த்த உடனே அந்த பிசாசுகளும் கண்டுபிடிக்கின்றன. நீங்கள் ரோட்டில் ஒரு காரில் போனால் கூட ஓரத்தில் பிசாசு இருந்துச்சுன்னா ஆண்டுடைய பிள்ளை போயிட்டுருக்காருன்னு சொல்லி அது சொல்லும். எனவே நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பது கர்த்தருடைய பெரிதான பாக்கியம் அல்லவா? ஆண்டவரை அறியாமல் எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் இந்த பூமியில வாழுகிற பொழுது, யுத்தத்தில் மணிக்கு ஒரு தடவை எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிற பொழுது, தேவன் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் அல்லவா? நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அல்லவா? சுகத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? பலத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? இதற்காக அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக, அவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்பதற்காக, கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஆயுசு காலங்களை பெருக பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட பிறகும் கூட இதற்குத்தான் தேவன் என்னை பிடித்திருக்கிறார், என்னை தேடி வந்தார். இதற்காகத்தான் ஆண்டவர் பைபிளை இவ்வளவு நாலேஜ் எனக்கு கொடுத்தார், இதற்குத்தான் ஊழியத்துக்கான அழைப்பை எனக்கு தந்தார் என்று சொல்லி நன்கு தெரிந்தும் கூட ஊழியத்திற்கு போகாதபடி, கர்த்தருடைய பணியை செய்யாதபடிக்கு அள்ளல் தட்டுகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். சமீபத்திலே ஒரு சகோதரி இடத்துல பேசி கொண்டிருந்தேன். அவர்கள் மிகவும் நல்லவர்கள், மிகவும் அன்பானவர்கள், யாரிடத்திலும் கோபப்படவே மாட்டாங்க. எவ்வளோ பாடுகளை பட்டு கர்த்தராலே உயர்த்தப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனால் அவர்களிடத்தில் அன்றைக்கு பேசிய பொழுது சொன்னார்கள், நான் 4 வருடமாக ஜெபிப்பதே கிடையாது என்று சொல்லி சொன்னார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது, அதிர்ச்சி ஆகிவிட்டது. 4 வருஷமாக நீங்கள் ஜெபம் பண்ணவே மாட்டீங்களா? எதுக்கு? ஆமாம், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு வியாதி, எனக்கு ஒரு சர்ஜரி, அதனால் கடவுள் மேலேயே எனக்கு ஒரு வெறுப்பு வந்து விட்டது, நான் இப்பொழுது ஜெபிப்பதே கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு மிகவும் மிகவும் வேதனையாக இருந்தது. மிகப்பெரிய தவறல்லவா என்று சொல்லி வேதனைப்பட்டேன். இப்பொழுது அவர்கள் மறுபடியும் ஜெபிக்கிறார். நல்ல ஜெபிச்சுட்டு இருந்தவங்களை சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தை காமிச்சு நீ ஜோமனாதன்னு சொல்லி நிப்பாட்டுறான். நல்ல ஊழியம் செஞ்சவங்களை, ஊழியம் செய்யாத, ஊழியம் செஞ்சாலே உனக்கு பிரச்சனை, கஷ்டம், உனக்கு கெட்ட காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சாத்தான் ஊழியம் செய்பவர்களையும் ஊழியம் செய்ய விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துவதை பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை தெரிவிக்கும்படியாக அறிவிக்கப்பட்டவர்கள், ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் விசேஷித்தமானவர்கள். ஆனால் அவர்கள் விசேஷித்தமானவர்களாக இருந்துவிடக்கூடாது என்று சாத்தான் போராடுகிறார். ஆண்டவர் ஒரு பக்கம் அழைக்கின்ற பொழுது இன்னொரு பக்கமாக நீ போ, இந்த உலகத்தின் பக்கமாக போ, இந்த உலகத்தில் உள்ள சுகங்களின் பின்பாக நீ போ, நண்பர்களின் பின்பாக போ, உறவுகளின் பின்பாக போ, உன்னை நீ சரிப்படுத்திக் கொள்வதற்காக போ, பிஸ்னஸ் பண்ணு நீன்னு சொல்லி அப்படி சாத்தான் கவனத்தை முழுவதுமாய் கொண்டு வந்து அவன் ஊழியத்தின் பாதையில் சுத்தமாக வர முடியாதபடி செய்து விடுகிறான். அதுக்காக பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லலை, படிக்க வேண்டாம் நான் சொல்லலை, குடும்பத்தை கவனிக்காத நான் சொல்லலை, அதெல்லாம் செய்யணும். அதோடு கூட இதையும் செய்ய வேண்டும். ஆண்டுடைய பணிதான் பிரதானமானது.
ஆண்டவருக்காக வாழ்வதுதான் முக்கியமானது. அதை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த நாளில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பிரியத்துக்குரியவர்களே, அப்படி தெரிந்து கொண்டப்பட்டும் கூட யோனா எனப்பட்ட ஒரு மனிதன் நாம் வாசிக்கிறோம். நினிவேக்கு போ என்று ஆண்டவர் சொன்ன பொழுது தர்ஷீசை நோக்கி அவர் ஓடி போனார். கீழ்ப்படிய மனதில்லை, ஊழியம் செய்ய மனதில்லை, ஆண்டவருக்கு பிரியமானபடிக்கு வாழ வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. ஆண்டவர் கீழ்ப்பிடிஞ்சு அவர் சொன்னதை செய்யணும், இதுக்குதான் நீ ஆண்டவர் அழைச்சிருக்காரு அவருக்கு நினைக்க விருப்பம் இல்லை. வேறு பக்கமாக ஆப்போசிட் சைடில் அவர் போனார் என்று காண்கிறோம். அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளும் கூட, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கூட, அவங்க இந்த அழைப்பிலிருந்து வேறு பக்கமாக போவதை காண்கிறோம். ஊழியத்தின் பாதையில் போயிட்டு இருந்தவங்க வேற எங்கேயோ வேறு பாதையில் செல்வதை காண்கிறோம். நல்ல சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தவங்க சர்ச்சுக்கு வருவதை நிறுத்தி விடுவதை காண்கிறோம். அந்தோ எவ்வளவு பெரிதான வேதனையான ஒரு காரியம். ஒரு மரம் நட்டப்பட்டு அந்த மரம் தன்னைத்தானே பிடுங்கி கொண்டு வேற இடத்துக்கு நான் போயிடுவேன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம். ஊழியத்துக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் திடீரென்று சொல்லி ஒரு நாளில் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக நான் இனி வரமாட்டேன் என்று சொல்லுவது பரலோகத்தில் எவ்வளவு துக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரியம். இந்த ஊழியத்துக்கு தான் நீ வரணும், இந்த கூட்டத்தில் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியத்துக்கு தான் நீ இருக்கணும், இந்த செய்திகளை நைட்டு நீ கேட்கணும், சனிக்கிழமை அந்த கூட்டங்களை பங்கேற்கணும்னு கர்த்தர் சொல்லும் பொழுது அல்ல நான் வேறு பக்கமாய் நான் போகிறேன் என்று ஒருவேளை வேறு பக்கமாய் ஜனங்கள் செல்வார்கள் என்றால் அது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த ஊழியம்தான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியம்தான் ஊழியம், வேற எதுவுமே ஊழியம் கிடையாது, எல்லாரும் கள்ளத்திற்கதரிசிகள், நான் தான் நல்லத்திற்கதரிசின்னு சொல்லுவேன்னா என்னை விட ஒரு மதிகேடன் யாருமே இந்த பூமியில் இருக்க முடியாது. உங்களுக்கு ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியத்தை காமிச்சிருப்பாங்கன்னா கடைசி வரைக்கும் அங்கேயே இருங்க. வேறு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் காண்பித்திருப்பார் என்றால் அங்கேயே உங்களை மரமாக நாட்டி அங்கேயே நீ போ, அங்கேயே சப்போர்ட் பண்ண சொன்னால் அங்கேயே போங்க. இங்கிருந்து அங்கே போவேன், அங்கேருந்து இங்கே போவேன், இங்கிருந்து அங்கே போவேன், இங்கிருந்து அங்கே பல்ட்டி அடிப்பேன், அந்த ஊழியத்துலேருந்து இந்த ஊழியத்துக்கு பல்ட்டி அடிப்பேன், அந்த சர்ச்சிலேருந்து இங்கே பல்ட்டி அடித்து வருவேன், இங்கேருந்து பல்ட்டி அடித்து அங்கே போவேன் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டாம். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார், நம்ம ஃபீல்ட்லேயே நீ இருமா, நம்ம இடத்துலையே நீ எல்லாத்தையும் சரி பண்ணு, இங்கேயே நீ இருந்து பொறுக்கிக்கொள், வேற சர்ச்சு வேற ஃபீல்டுக்கு போகாத, வேற வயக்காட்டுக்கு நீ போகாத, வேற தோட்டத்துக்கு போக ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி சொன்னார். அதே போலவே இங்கு யோனாவுக்கு என்று ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதுக்கு அவர் கீழ்ப்படிய மனமில்லாதபடி தனக்குன்னு ஒரு ட்ராக்கை போட்டுக்கிட்டார், வேறு பக்கமாக போனார். இதுதான் பிரச்சனை. கர்த்தர் ஒரு ரோட்டை வச்சிருக்கும் போது நம்ம இன்னொரு ரோட்டில் போனோம்னா அது ஆபத்தை கொண்டு வந்து விடும் என்பதை மறந்து போகவே கூடாது. ஜெபிக்காமல் போனால் ஆபத்து, பைபிளை வாசிக்காமல் போனால் நமக்கு ஆபத்து. ஒருவேளை இந்த பூமியில சாத்தான் யாரை விழுங்கலான்னு பார்க்குறான், நம்ம ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு இன்சூரன்ஸ், ஒரு பாதுகாப்பு, ஒரு வேக்சினேஷன். எப்படி கொரோனா வேக்சினேஷன் தடுப்பூசி போட்டிங்கன்னு கேட்குற மாதிரி பைபிள் ரீடிங், பைபிளை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது ஒரு வேக்சினேஷன், ஒரு கோட்டை. நம்மளை அதை மீறி யாரும் தொட முடியாது, எந்த வியாதியும் தொட முடியாது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். வீட்டுக்குள்ள யோனா ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு போனோம்னா புயல் காற்று வந்துருக்கு. அந்த புயல் காற்று அந்த கப்பலில் இருந்து அத்தனை பேரையும் பாடாய்ப்படுத்துகிறது. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ரொம்ப அந்த கப்பலே தத்தளிக்குது. கீழ்ப்படியாமல் போனோம்னா, கர்த்தர் சொல்கிற பாதைக்கு வேற பக்கமாக போனோம்னா எல்லாமே தத்தளிக்கும், குடும்பம் தத்தளிக்கும், பிஸ்னஸ் தத்தளிக்கும். எங்கே போனோமோ அங்கே இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே தத்தளிப்பாங்க. தத்தளிப்பு வரும், புயல் காற்று வரும். கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் ஊழியத்துக்கான அழைப்பை மறந்து விடுவார்கள் என்றால் அந்தோ புயல் காற்று உடனடியாக வரும் என்பதை மறந்து போகவே கூடாது. நிறைய பேர் ஊழியத்தை எளிதில் நினைக்கிறாங்க, பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு வேற பக்கமாக அனுப்பிடுவாங்க. இல்லை, ஒன்றும் ஒப்பு கொடுக்காதீங்க, ஒப்பு கொடுத்தா கரெக்டாக அனுப்பிடுங்க. ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு அது பிறகு மறந்துடாதீங்க. சொல்லாமல் இருக்கிறது ஒன்றுமே இல்லை, தப்பே கிடையாது. சொல்லிட்டு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போயிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டு வந்துவிடும், மிகப்பெரிய வேதனைகளை கொண்டு வந்துவிடும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. எனவே இந்த பக்கம் ஒரு ஆண்டவர் இழுக்கிறார், இவர் இந்த பக்கமாக இழுக்கிறார். இந்த பக்கம் போனவுடனே ஆண்டவர் பார்த்துட்டு ஒரு சின்ன புயல் காற்றை விட்றாரு, அவ்வளவுதான். அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாரும் தத்தளிக்கிறாங்க, பொருட்சேதம் ஏற்படுது, தண்டு வெளிச்சு பார்க்குறாங்க, முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. பயங்கர கஷ்டம், பயங்கர கட்ட காலம் அவங்களுக்கு வந்துடும்.
எதுக்கு நம்ம ஆண்டவரை விட்டு எங்கேயோ போய் நம்ம ஏன் கஷ்டப்படணும்? ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. ஊழியத்துக்கு வருவது என்பது ஒரு பெரிய காரியம் கிடையாது. பைபிளை உட்கார்ந்து வாசிப்பது 1 மணி நேரம் வாசிப்பது, 2 மணி நேரம் வாசிப்பது என்பது, அதுவும் இப்போ லீவு நாட்கள்லாம் கூட கொஞ்சம் நேரம் வாசிக்கிறது தவறான காரியம் அல்ல, கஷ்டமான காரியம் அல்ல. களைப்பாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உட்கார்ந்து ஜோம்னு சொல்றாருன்னா நமக்கு ஏதோ ஒரு வேக்சினேஷன் போடுறாரு, நமக்கு ஒரு பாதுகாவலை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் நம்மளை ஜெபிக்க சொல்றாரு. அதை நம்ம செய்யறது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. ஆனால் செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாள் செல்ல செல்ல புயல் காற்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். தத்தளிக்கிற நாட்கள் வந்துவிடும். என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் பரிதவிக்கின்ற ஒரு காலம் வந்துவிடும். அனைவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன செய்வோம்னு தெரியலையே, எங்க போகணும்னு தெரியலையே, ஐயோ என்ன பண்ணும், பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே, கணவனுடைய கதை இப்படி இருக்குதே, பிசினஸ் இப்படி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே, ஐயோ சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதி வந்துருச்சே, என்ன பண்ணுவோம்னு தெரியல, தத்தளிக்கிறாங்க. எதுக்கு தத்தளிப்பு? ஒருவேளை நாம் ஆண்டவருடைய பாதையில் செல்லவில்லை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே, புயல் காற்று இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் தப்பு செஞ்சதுனால தான், பாவம் செஞ்சதுனால தான் இப்படி வந்துட்டு நான் சொல்லுவேன்னா, மறுபடியும் என்னை சொல்லுவேன் நான் ஒரு மதிகேடு? இல்லவே இல்லை. யோசேப்புக்கு சிறைச்சாலை வாசம் வந்துச்சுன்னா அவர் தப்பு செஞ்சாருங்கிறதுக்கா இல்லை, கத்தர் புடமிட்டு ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிறங்கிறக்கா. ஒரு சிலருக்கு அப்படி வரும். அதை பற்றி நான் இன்னைக்கு பேச வரல. ஆனால் இந்த பக்கத்தில் ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற புயல் காற்றுக்கு காரணம் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லையோ, அவர் சொன்ன திசைக்கு போகாமல் வேறு திசையில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமோ என்பது சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா அந்த புயல் காற்று வந்து நம்மளையும் விடுறது நம்மளை விடாது, அது ஒன்று. இன்னும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் பாடாய்ப்படுத்தும். அதனால் கீழ்ப்படிந்து விடுவோம் என்றால் அது நலமானது என்பதை மறந்து போகக்கூடாது. பாருங்கள், யோனா 1:12 முதல். அதுக்காக நீங்கள் என்னை சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். அந்த ஜனங்கள் கரை சேரும்படி வேகமாய் தண்டு விழித்தார்கள். ஆனால் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியினால் அவர்களால் கூடாமல் போயிற்று. 15 பாருங்க, யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனிதர் பயந்து கர்த்தருக்கு வெளியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். இந்த இடத்துல நான் காண்கிறோம், இந்த மனிதன் இப்படியாக அவர் சொல்றாரு, என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய தத்தளிப்பு, அதை பாராட்டணும், ஒத்துக்கிறாரு. நான் ஆண்டவர் கீழ்ப்படியில, ஆண்டரை விட்டு நான் தூரமாக வந்துட்டேன், நான் ஆண்டுடைய ஊழியக்காரன், என்ன சரிப்படுத்துறதுக்காக இந்த புயலை காத்து ஆண்டரை விட்டுருக்காரு, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன கப்பல்லேருந்து எடுத்து கடலுக்குள்ளே போட்டு விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஊழியக்காரன் என்றால் ஒரு குவாலிட்டி இருக்கணும். தன்னை தேடி வரவங்களுக்கு என்ன செஞ்சால் அந்த பிரச்சனை தீருங்கிற வழியை காமிக்கணும், அதை அவர் செய்கிறார். பட் அட் த காஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் லைஃப். தற்கொலை செய்து கொள்ளலாம், தான் உயிரை முடிச்சு கொள்ளலான்னு ஒரு முடிக்கு வந்துடுறாரு. அதனால தான் அவர் அந்த ஒரு வழியை சொல்ல, என்ன தூக்கி கடலுக்குள்ளே போட்டு நீங்கள் அது பாட்டு போங்க, உங்கள் போட்டு எல்லாம் நல்லா போகும், உங்கள் ஷிப் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஆலோசனையை சொல்கிறார். ஊழியக்காரன் தான், தங்கம் தான், யானை தான். இவங்க பிரச்சனை தீரன்னா நான் தான் அதுக்கு காரணம், என்னை தூக்கி நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா உங்கள் பாதை அது பாட்டு போயிட்டு இருக்கும், இந்த புயல் காற்று நீங்கிருன்னு அழகாக சொல்கிறாரு. அது சரிதான். ஆனால் அப்படி கடலுக்குள்ள எடுத்து போட்டால் உயிர் போயிருமே, அது தற்கொலை அல்லவா? ஆமாம், மூச்சு முட்டும் பொழுது, புயல் காற்று வீசும் பொழுது அநேகர் இன்னைக்கு என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்வதை கூட ஒரு ஆப்ஷனாக அவங்க கொண்டு வராங்க. சாத்தா அதைத்தான் விரும்புகிறான். எலியா சொல்லுகிறார், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். தற்கொலையை நோக்கி முடிவு வருகிறார். யோனா தற்கொலையின் முடிவுக்கு வந்து விட்டார். என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, உங்க பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு சொல்லி, இது என்ன வாழ்க்கை இந்த புயல் காத்து என்று சொல்லி அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்ததுனால, அவருக்கு தன்னிமித்தமா எல்லாரும் படுற பாடுகளை சகிக்க முடியாதனால, ஏன் இந்த பூமியில உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, நான் எக்கெட்டு செத்து போறேன், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு தவறான காரியத்தை இங்க சொல்வதை காண்கின்றோம். உடனே அந்த ஆட்கள் நல்லவங்க, இவர் கப்பல்ல இருந்து கீழே போட்டுற வேண்டாம், செத்து போயிடுவார்னு சொல்லிட்டு எப்படியாவது கப்பலை கொண்டு போயிடலான்னு பார்க்குறாங்க, முடியல. புயல் காத்த கத்தர் அனுப்பியிருக்கும் போது சரி பண்ணலான்னு மக்கள் நினைச்சா முடியுமா? முடியல. உடனே வேற வழியே இல்லாமல் அவனும் தூக்கி கப்பலேருந்து தூக்கி கடலுக்குள்ளே போட்டுறாங்க. மனுஷன் தான் பிழைக்கணும்னு ஒரு நிலைமை வரும்போது யாருனாலும் சரி தூக்கி வீசிடுவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
தான் உயிருக்கு ஆபத்து வருது, தான் வேலைக்கு ஆபத்து வருது, தான் குடும்பத்துக்கு ஆபத்து வருதுன்னா யாரனாலும் காட்டி கொடுத்துருவான், யாரனாலும் தூக்கி வீசிடுவான். என் நண்பன், எனக்கு பிரியமானவன் பிரியமானவள் நினைக்காதீங்க. தங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது தூக்கி வீசி விட்டுருவாங்க, கடலுக்குள்ளே போட்டு விட்டுருவாங்க, செத்துப்போன்னு சொல்லிடுவாங்க. நான் பிழைச்சா போதும், எனக்கு கிடைச்சா போதும், அவங்க என்னன்னா எனக்கு என்ன. இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். செல்ஃபிஷ் வேர்ல்டு. மிகவும் மிகவும் இந்த உலகம் ஒரு சுயநலமான ஒரு உலகம். தான் பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிற உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். நட்பு, இந்த மாதிரி கூட்டணி பாசம்லாம் சொல்கிறாங்க, தர்மம், கூட்டணி தர்மம், ஃப்ரெண்டு தர்மம், இதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஒரு புயல் காற்று ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தூக்கி வீசிடுவாங்க. நான் பிழைச்சா போதுன்னு தான் மனுஷன் நினைப்பான். இவங்கெல்லாம் தப்புணுன்னு பார்க்குறாங்க, ஒரு வழி இல்லைன்னு நம்ம தப்புணுன்னா இந்த ஆளை தூக்கி கடலில் தான் போடணுன்னு போட்டுறாங்க. இதுதான் உலகம். திஸ் இஸ் நாள். வாலிபனே, வாலிப மகளே, யார் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கியோ, யாருக்காக எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தூக்கி வீசிடுவாங்க. அதை நீ புரிந்து கொள்ளு. ஒரு புயல் காற்று வந்தால் அவன் தாக்கு பிடிக்கவே மாட்டான். உடனே இந்த என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த யோனாவை தூக்கி கடலுக்குள்ளே போட்ட மாத்திரத்தில் அவங்க புயல் காற்று அப்படி ஸ்டாப் ஆயிடும், அப்படி அமைதியாயிடும். பார்த்தீங்களா, அவங்க அந்த யோனா சொன்னபடியே நடக்குது. அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுது. உடனே இவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க, பயப்படுறாங்க, ஆண்டவரேங்கிறாங்க. என்னடா இது, இந்த ஆளை போட்ட உடனே புயல் காத்து போயிடுச்சு. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சிலரை தூக்கி போட்டோன்னா தான் நம்முடைய புயல் காத்து நம்மளை விட்டு போகும், பிரச்சனை நம்மளை விட்டு போகும், நம்முடைய தோஷம் நம்மளை விட்டு போகும். அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. யாரை நம்மளை விட்டு நீக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அவங்கள நீக்கித்தான் ஆகணும் பிரதர். அது எப்படி முடியும்? ஒருத்தரை நீக்கிறது எப்படி முடியும்? ஆனால் முடியும், செஞ்சுதான் ஆகணும். சிலரை, நல்லவர்களை தூக்கி போடணும்னு ஆண்டவர் சொல்லலை, ஒரு சிலரை, புயல் காற்றுக்கு காரணமாக இருக்கிறவங்கள தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறவங்கள நம்ம தூக்கி போட்ட சில ஃப்ரெண்ட்ஸு, சில கெட்ட பழக்கங்கள், சில காரியங்களை தூக்கி வாழ்க்கையை விட்டு போடணும். போட்டால் தான் புயல் காற்று அமரும், பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் மாறும். அப்படி ஏதாவது போடாமல் இருக்கோம்னா அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட தியானித்து ஜெபிச்சு கண்டுபிடிச்சி அது தூக்கி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் சால்வ் ஆயிருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே காண்கிறார். கடலில் போட்ட மாத்திரத்தில் அந்த புயல் காற்று ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. இட் இஸ் ஓவர். நல்லா ஸ்மூத்தாக போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு சில நேரங்களில் எதை தூக்கி போடணுமோ வாழ்க்கையை விட்டு, யாரை தூக்கி போடணுமோ போட்டுருங்க, உடனே சரியாயிரு, பிரச்சனை சரியாயிரு. இம்மிடியேட்டாக, நாளைக்கல்ல, இன்றைக்கே இப்பொழுதே அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கி விடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை நான் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கப்பலிருந்து கீழே போட்ட உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டன் ஆயிடுது. ஏன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாருங்கள் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அந்த தற்கொலை எண்ணத்தில் வந்த யோனா, செத்து போயிடுவோம், நம்ம பிரச்சனை, நம்மளால எல்லாருக்கும் பிரச்சனை வேண்டான்னு தற்கொலை நோக்கி ஓடின அந்த யோனாவை ஆண்டவர் விடவில்லை. அனாதி சிநேகத்தால் யோனாவை சிநேகித்தார். அனாதி சிநேகத்தால் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் அவர் சிநேகிக்கின்றார். கர்த்தருடைய அன்பில் கலப்படம் கிடையாது. கர்த்தருடைய அன்பு மாறாதது. நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவர் மாறாதவராக இருக்கின்றார், உண்மையுடையவராக இருக்கின்றார். அவர் உடனடியாக யோனாவிற்காக மனம் இறங்குகின்றார். மனம் இறங்கி, யோனாவே நீ செத்துப்போக நீ விடமாட்டேன் என்று சொல்லி அந்த ஆள் கடலுக்குள்ளாக, இருட்டுக்குள்ளாக அவரை பத்திரமாய் பாதுகாக்கும்படியே ஒரு பெரிய மீன் கட்டளையிடுறார். அது லபக்குன்னு விழுங்கிறது. அவர் வயிற்றுக்குள்ளே போயிடுறாரு. 3 நாள் சேஃபாக இருக்கார். பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நேரத்தில், செத்து போயிட்டார், இந்த உலகம் முடிவு பண்ணிவிட்ட அந்த நேரத்தில், அவர் கதை முடிந்தது என்று கூட இருந்தவங்க எல்லாருமே நினைத்த இந்த நேரத்தில், அந்த கடலின் ஆழத்துக்குள்ளே அவர் போன பொழுது தேவன் ஒரு மீன் கட்டளையிட்டார், வந்து கவுகிறது. மரணத்திலிருந்து யோனா தப்பு வைக்கப்பட்டாரா? அல்லேலூயா. மரணத்திலிருந்து நம்மை தப்பு வைக்க வல்லமை படைத்த ஒரு ஆண்டவர் உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு. கதை முடிஞ்சிருச்சுன்னு இந்த கடலுக்குள்ள போறாரு. ஆனா முடியல. ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு ஒரு மீன், ஆண்டவர் எது ஆயத்தமா படுத்துறாரு பார்த்தீங்களா? ப்ரிப்பேர்டு ஃபிஷ், ஆயத்தப்படுத்தின அந்த ஃபிஷ் வந்து டக்குன்னு விழுங்கிற பாதுகாத்துக்கிறது. 3 நாள் அது டைஜஸ்டே பண்ண முன்னாடி டைஜஸ்ட் பண்ணால் இவர் சட்னி ஆயிடுவார். அதனால
ஊழியக்காரர் உள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கணும், ஃபாஸ்டிங் இருந்துக்கணும். அந்த கடலின் ஆழத்திற்குள்ளாகவும் மரணத்தின் ஆழத்திற்குள்ளாகவும் யோனாவை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் வல்லமை படைத்தவராக இருந்தார். ஒன்று. இரண்டாவதாக, எங்கே கடலின் ஆழமா இருந்தாலும் அவர் யாதோ ஒன்றை எதையோ ஒன்றை இந்த பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி விடுகிறார். நீங்க உங்க வீடு வாங்குறதுக்கு ஆட்களே வரலையா? இந்த இடம் விலைக்கே போக மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன்? வந்தால் தானே என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், என் பிள்ளை படிக்க வைப்பேன். இப்போ தான் 12th முடிச்சிருக்கிறா, காலேஜில் சேர்க்கணும், மெடிசினில் சேர்க்கணும், இணை காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி தடுமாறுறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதன் ஆழத்திற்குள்ளே போனாலும் ஆண்டவராலே அந்த இடத்தை வாங்க செய்வதற்கு ஒரு நபரை ஆயத்தப்படுத்த முடியும். உங்களை தேடி அவர்கள் வரும்படியாக செய்ய முடியும். அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நபரை ஆண்டவர் நிச்சயமாய் ஆயத்தப்படுத்துவார். திருமணத்துக்கு காரியங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார், நல்ல நபரை ஆயத்தப்படுத்துவார். கவலைப்படாதீங்க, இங்கிருந்து கொண்டு வருவார். உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒருத்தருமே இல்லையா? யாரையாவது ஒருத்தரை அனுப்புவார். எங்கேயாவது ஆயத்தப்படுத்துவார். கடலுக்குள்ளே யோனாவுக்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்த முடியும் என்றால் தேவனாலே உங்களுக்கு நிச்சயமே ஒரு நபரை ஆயத்தப்படுத்த முடியும். இந்த பூமியில எங்கேயாவது மீன் ஒருத்தரை பாதுகாத்துச்சு, வயிற்றுக்குள்ள வச்சு பாதுகாத்துச்சுன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இல்லை பைபிள்ல இருக்குதா? இந்த சரித்திரத்தை உலக வரலாற்றுல இருக்குதா? இருக்குதா? இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. தேவன் நினைச்சா கல்லுகளையும் கூப்பிட செய்ய முடியும் என்று நாம் வாசிக்கிறோம். கல்லுகளையும் அப்பமாக்க முடியும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்கத்தக்கதாக மீன்களை, மனிதர்களை விழுங்குகிற மீன்களை, சவைச்சு சாப்பிட்ற மீன்களை பாதுகாக்கிற மீனாக மாற்றி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எப்படியாவது எதையாவது ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்காக ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். கடந்த ஆழத்துக்குள்ளே இருக்கிற வியாதியின் உச்சத்துக்குள்ள இருக்கிற வியாதி முற்றி விட்டது, செத்து போயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கிற மகளே, நீ சாக மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். மரணத்திலிருந்து பாதுகாக்க வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். அதை மறந்து விடாதிருங்கள். கடல்ல சிக்கி தவித்து ஆழத்துல கிடக்கிற ஐயா, எல்லா நம்பி அவங்கள ஏமாத்துறாங்கள, கை கொடுக்கல, நான் என்ன செய்வேன் தவிக்கிறேன்மா ஐயா, உங்களை பாதுகாப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியா விரும்புகிறேன். முடிஞ்சது கதை நினைச்சாரு, மேல இருந்து தூக்கி போட்டவங்களும் செத்து போயிட்டான்னு நினைச்சாங்க. ஆனா அவர் சாகல. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பிற்கு வல்லமை படைத்தவர். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, மருந்தே இல்லை என்று சொன்னாலும் சரி, இனி வாய்ப்பே இல்லை என்று டாக்டர் கை கழுவினாலும் சரி, தேவன் நம்மை அவர் பாதுகாப்பதற்கு வல்லமை படைத்தவராக இருக்கின்றார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தாராம். ராப்பகல் 3 நாள் தங்கியிருக்கார். 2வது அதிகாரம் பாருங்கள், 1வது வசனம். அந்த மீன் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அது வரைக்கும் ஜெபிக்கவே இல்லை. அது வரைக்கும் ஆண்டவரை விட்டு தூரமா போனாரு. ஆண்டவர் ஒரு திசையில போச்சுன்னா இன்னொரு திசையில போனாரு. ஆண்டவருக்கு எதிராக இருந்தாரு, கீழ்ப்படியாத மனுஷனை கட்டகுமாரனா இருந்தாரு. இப்போ மீன் வயிற்றுக்குள்ள வந்தாச்சு. இப்போ வர வழியே இல்லை. ஆண்டவர் இறங்கினாதான் மீன்ல வயிற்றிலிருந்து வெளியே வர முடியும். நான் ஆண்டவரே உங்கள்கிட்ட வந்துடுறையா, என்னை மன்னிச்சுக்கின்னு பாவரிக்கை பண்றாரு. இப்படி ஊழியத்தை செய்வையா ஆண்டவரே, நான் நினைவைக்கு போவையா, நீ சொன்னதெல்லாம் செய்வையா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கய்யான்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த மீன் வயிற்றுல 3 நாள் ராப்பகல் 3 நாள் வைத்திருந்தார். அவர் மனம் திரும்புவார் என்று ஆண்டவர் காத்திருந்தார். அது அங்கே நடக்கிறது. பாவ அறிக்கை செய்வார் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். அது அங்கே நடக்கிறது. மனம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை துதிக்கின்றார் யோனா. தெரியாம நான் தூரம் போயிட்டேன், அப்படி ஊழியத்துக்கு போகாமல் போயிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் ஜெபிக்காம இருந்தது மிகப்பெரிய தவறு தான், என்னை மன்னிங்க என்று சொல்லி அவர் அங்கே கதறி அழுகின்றார். மனம் திரும்புகின்ற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இடுக்கங்களும் தான் மனிதர்களையும் மனம் திரும்ப வைக்கிறது. அடிகளும் காயங்களும் தழும்புகளும் தான் பொல்லாதவனை அழுக்கிறது, துடைக்கிறது என்று ஞானி எழுதுகிறார். பிரம்பை கையாடும் பொழுது பிள்ளைகள் தவறென்று உணர்ந்து இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. பிள்ளைகள் அடிக்கும் பொழுது அது கஷ்டமா இருந்து அழுதா கூட, ஐயோ தப்பு செஞ்சு அடி விழுந்துரு வேண்டான்னு அவங்க மனம் திரும்புறாங்க. அதே போல ஆண்டவர் யோனாவை அடித்த உடனே, மீன் வயிற்றுக்குள்ள போட்ட உடனே அவர் மனம் திரும்புறாரு. ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவரே உமக்கு நான் பிள்ளையா இருப்பேன், நீ மன்னிங்க, நாம விட்டு தூரமா தப்புதான் மன்னிங்கன்னு சொல்லி அவர் மனம் திரும்புறார். இதுக்கு முன்னாடி அவர் மனம் திரும்பல, தற்கொலை பண்ணுவேன் சாவேன்னு சொன்னார். இப்போ
நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி சொன்னார். ஆண்டவரேன்னு கூப்பிட்டாரு. ஆண்டவர் புகழ்றாரு, பாடுறாரு. அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் காண்கிறோம். 10வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் மீனு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. உடனே ஆண்டவர் பார்க்கிறார், எப்பா மீனே போதும்பா, மகனை 3 நாள் வயிற்றுக்குள்ள வச்சிருந்தேன் நான் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம், கக்கீரை அவனை விட்டுரு பாவம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கடலின் ஆழத்துக்குள்ளேருந்து வேக வேகமாக நீந்தி கடல் கரைக்கு வந்து சரியான இடத்தை பார்த்து குப் அப்படின்னு சொல்லி கொப்பளிக்குது. கொப்பளிச்ச உடனே மீன் வயிற்றுல இருந்து டபான்னு சொல்லி யோனா வெளியே வந்து விழுந்துடுறாரு. கடற்கரையிலேருந்து விழுந்துருது. பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் உடனே மறுபடி கடலுக்குள்ளே போயிடுது. இடத்துக்கு நான் போகிறேன்னு போயிடுது. இவருக்கு உடம்பெல்லாம் நாத்தமாக அடிக்குது. வெளியே வந்து கிடக்காரு யோனா. அவருக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கப்பட்டது. மீன் கக்கி விட்டது. ஏற்றுக்குரியவர்களே, அவர் உயிர் பெற்றார். அவர் வாழ்க்கையில் மறுபடியும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போனார். கர்த்தர் லட்ச லட்ச ஜனங்களை அவர் மூலமாய் சந்தித்தார் என்று நான் காண்கின்றோம். மீன் கக்கிட்டு மீனுக்கு அதனால பிறகு பிடிக்க வச்சு முடியல. தேவனுடைய பிள்ளைய உள்ள ஒளிச்சு வைக்க முடியல. கக்கிட்டு போயிட்டு பத்திரமா போயிட்டு வெளியே வந்துட்டார். இன்றைக்கு வியாதியின் வயிற்றில் இருக்கிற அருமையான மகளே, பொல்லாதவருடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற மகளே, கடன்கள் தரித்திரத்தின் மடியில் இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு கக்கிரும். சாத்தான் கக்கிருவான். வேண்டாம், முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை தொட முடியாது, உனக்கு எதுவுமே தீங்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி சாத்தான் நடுங்கி போயிடுவான். நீங்க அந்த ஆபத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க, வியாதியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. படுத்த படுக்கையா இருக்கிற மகளே, அந்த படுக்கையிலிருந்து வெளியே குதிச்சு வந்துடுவீங்க. இனி உங்களை சாத்தான் அந்த வியாதியெல்லாம் முடக்க முடியாது. செய்வனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இதுதான் இந்த நாளில் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிற வார்த்தை. தப்புவிப்பார் தேவன், நம்மை தப்புவிக்கிறது, வெளியே கொண்டு வருகிறது. யோசேப்பை சிறைச்சாலை உடைத்து வெளியே கொண்டு வந்தார் அல்லவா, உங்களையும் வெளியே கொண்டு வருவார். கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுக்காக இந்த செய்தி. மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வர போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். ஜெபம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எத்தனை ஆழனாலும் உங்களை காப்பாற்ற உமாலே கூடும் ஐயா. மரணத்திலிருந்து தப்புவிக்க ஆண்டவரே உமாலே கூடும் ஐயா. கதை முடிந்தது என்று சொன்னார்கள், ஆனால் முடியல. அதாவது அந்த மீன் மூலமா தப்பு வச்சீங்க. மீன் உள்ள இருக்கும்போது வெளியே கொண்டு வர விட்டுருணுன்னு அந்த மீன் வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு வந்தீங்க. எங்களையும் கூட ஆண்டவரை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க, ஆபத்துலேருந்து வெளியே கொண்டு வருவீங்க. எங்களையும் கூட நீங்க தப்பு வைப்பீங்க. அதற்காக நமக்கு சோத்திரம் 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 ஐயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. கிருபை 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 கிருபை. கடந்த ஆழத்துக்குள்ள கிடக்கிற மக்களை காப்பாற்றுங்க. வியாதியின் ஆழத்துக்குள்ள கிடக்கிற மனிதர்களை காப்பாற்றுங்க. கடன் பாரத்தில் ஆழத்துல கிடக்காங்க, பல கோடி கடன், வெளியே வர முடியாது. பொல்லாத மனுஷர்கள் பொல்லாத வியாதியின் வயிற்றுக்குள்ள கிடக்காங்க, வெளியே வர முடியாது. விட மாட்டேன், உன்னை கொண்டுருவோம், கதை முடிச்சிருவேன் சாத்தான் சொன்னா, கக்கி விடு இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவியை கக்கி விடு, வியாதியே கக்கி விடு, வெளியே வா இயேசுவின் நாமத்துல. நீ வெளியே வா, உனக்கு வாழ்வு உண்டு, உனக்கு மரணம் கிடையாது, சாக மாட்டாய். யோனா சாகவில்லை, மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார், ஊழியத்துக்கு போனார். லட்ச லட்சம் ஜனங்கள் அங்கே ரசிக்கப்பட்டார், ஒரு நாடே காப்பாற்றப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்யும் பொழுது, நான் யோனாவிலும் பெரியவர், நான் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி சொன்னார். அவ்வளவு மிகப்பெரிய கௌரவம் சாலமோன் ராஜாவுக்கு அடுத்தாப்புல யோனாவுக்கு தான் கிடைச்சது. 2வது இடத்துக்கு வந்துட்டார். முதல் இடத்துக்கு பழைய ஏற்பாட்டிலே மிக சிறந்தவராய் அவர் குறிப்பிடப்பட்டார். காரணம் என்ன? ஆண்டவர் மரணத்திலிருந்து தப்பு வைத்தார். சாகணும்னு நினைக்காதே, பிறருக்கு நான் பாரமா நினைக்க, செத்து போறேன்னு நினைக்காத. இல்லை இல்லை, நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். நீ மரணத்தின் ஆழத்துக்குள்ள வியாதி உன்னை விழுங்கி வச்சிருந்தாலும் உன்னை கக்கி வெளியே விடுவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. உன்னை தப்புவிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவர் இயேசு. அவர் உன்னை தப்புவிப்பார். மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வருவார், இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவார், வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வருவார், பொல்லாத மனுஷன் பொல்லாத பேயிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உன்னை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும் ராஜா. ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க, தப்புவீங்க, நல்ல செய்தியில கேட்க உதவி செய்யுங்க. உமக்கு மகிமை உண்டாகட்டும். அடைக்கலான் குறி முதிரிடத்தில் தங்க அநேக முதிர்களை அழைத்து கொண்டு வாருங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கேட்ட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் நம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா. God bless you.